மேலே பறக்கும்போது ஆதாரம் இல்லாம ஒரு எந்த ஆதாரமும் இல்லாமல் பிடிப்புகளும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த இடத்துல பறக்கும்போது கீழே விழுவுறதுக்கான வாய்ப்புகள் மிக விமானத்தில் வந்து விபத்து நடக்கிறதுங்கிறது எதிர்பார்க்க வேண்டியது. நான் வந்து எனக்கு விமான பயணம்னா ரொம்ப பயப்படுவேன். அணிசேரான நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தினாங்க. ரஷ்யாவை கூட சேராமையும் அமெரிக்கா கூடவும் சேராத ஒரு அணிசேரா நாடுகள்னு ஒரு மாநாடு ஒன்று நடந்தது. பாண்டுங்கிற ஒரு நகரத்தில் நடந்தது. அது இந்தியாவிலிருந்து பல நாட்டு பிரதிநிதிகள்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு பிளேனில் ஏற்றி போகிறாங்க. புறப்படும்போது அந்த பிளேனுக்கு பேர் வந்து காஷ்மீர் பிரின்சஸ்ன்னு பேர். அந்த பிளேன் போகிற வழியிலேயே வெடிகுண்டு வெடிச்சு அத்தனை பேர் இறந்துட்டாங்க. அப்போ அந்த அந்த ஃப்ளைட்டை ஓட்டுருந்த பைலட்டும் கோ பைலட்டும் தப்பிச்சிட்டாங்க. கடலில் விழுந்துருச்சு. அவங்க 30 மைல் நீந்தி அவங்க தப்பிச்சாங்க. அப்போ அவர் எழுதுறாரு, அந்த அனுபவங்களை எழுதும் போது அவர் எழுதுறாரு, அப்போ தான் எனக்கு இந்த மேடையை பற்றி தெரியும். வெடிகுண்டு வெடிச்ச உடனே விக்டர் எக்கோ பாபா மேடே மேடே அப்படிங்கிறார். ஆபத்தில் சிக்கிறவங்களை காப்பாத்துங்க. இன்னைக்கு வரலாம் ஆகாயத்தில் வெடி விபத்து நடந்தாவோ ஒரு விமானம் உழுதுனாவோ போய் காப்பாற்றுறதுக்கு இன்னைக்கு வரலாம் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. பிளாக் பாக்ஸுங்கிறது வந்து அந்த பாக்ஸ் மாத்திரம் நெருப்புலையெல்லாம் எரியாது, எதுலையுமே எரியாது, தண்ணியிலே இதாகாது. அந்த மாதிரி ஒரு செஞ்ச இது இவங்க பேச வந்து அது ரெக்கார்ட் ஆகும். அவங்க அந்த நேரத்தில் பேசுகிற மனநிலையில் பைலட் இருந்தாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் பிளேனில் ஏறும்போது எனக்கு என்ன வரும்னாக்கா, அது எடுப்புலேயே அபசகுணம் முடிச்ச மாதிரி அந்த ஏர் ஹோஸ்டஸ் வந்து சீட் பெல்ட் போடுறத சொல்லிட்டு உடனே லைட் பெல்ட் எப்படி மாட்டுறதுன்னு சொல்லுவாங்க. பிளேன் விழுந்துருச்சுன்னா கடலில் விழுந்தா லைட் பெல்ட் எப்படி போடுறது, என்னத்துக்கு அதை சொல்கிறேன். புறப்படும் போது அபசகுணமாக சொல்லுவேன். அப்போவே எனக்கு மூஞ்செல்லாம் வெளியேறி போயிடும், பேர் மாதிரி ஆயிடுவேன். நான் சிங்கப்பூர்லேருந்து வர்றேன். நான் ஏர் இண்டியா ஃப்ளைட்டை எப்பவுமே அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா அவங்க வந்து தென்னாட்டுக்காரர்களை கேவலப்படுத்துவாங்க. ஏர் இண்டியாவில் நிறையா நடக்கும். ஒரு மாதிரி ஸ்பீக்கிங் ஹிந்தி அப்படின்வாங்க. தென்னாடுன்னு தெரிஞ்சாக்கா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அப்புறம் கடைசியாக தான் நமக்கு உணவெல்லாம் நம்மளை வந்து உதாசீனம் அந்த மாதிரி ரொம்ப கேவலப்படுத்துவாங்க. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து கெட்டு போச்சு. மாற்று ஏற்பாடாக வந்து ஏர் இண்டியாவில் ஏறணும். அதெல்லாம் தான் ஏர் இண்டியாவில் ஏற வேண்டியது. ஏறி என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்னா விசேஷமான சீட்டெல்லாம் இருக்குது. போய் அதில் உக்காந்து இப்படி சாஞ்ச பாருங்க, சீட்டோட கவுந்து கீழே விழுது. அப்படியே கவுந்து இல்லை, பேக் சீட்டு இது ஆகல, அப்படியே பிடிக்கிட்டு கீழே விழுந்துட்டேன். உடனே ஓடியாந்தாங்க. இந்தியன் கரன்சி வாங்க மாட்டாங்க, அமெரிக்கன் டாலர் தான் கொடுக்கணும், யூஎஸ் டாலர் தான். சொந்த நாட்டு கரன்சியை வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரே விமான இது கம்பெனி வந்து ஏர் இண்டியா. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார். சார் வணக்கம் சார். இந்தியாவில் நேற்று அகமதாபாத் குஜராத்தில் வந்து ஒரு துயர சம்பவம். ஒரு விமானம் பயணிகள் முழுவதுமே வந்து மரணித்திருக்கிறார்கள். எக்ஸப்ஷனலாக ஒரே ஒருவர் மட்டும் உயிர் தப்பியிருக்கிறாரு. முன்னாள் முதல்வர் உட்பட எல்லாரும் உயிர் இழந்திருக்கிறத பார்க்க முடியுது. இதில் குறிப்பாக இந்த விபத்து சம்பந்தமாக பல முதற்கட்ட தகவல்கள், சில வல்லுநர்கள் வந்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்ற ஒரு காரணங்களை சொல்றதை பார்க்க முடியுது. என்ன ஆகியிருக்கிறது? குறிப்பா பறவைகள் தான் வந்து இடையில குறுக்கால வந்தனால தான் இப்படி ஆயிடுச்சா? முதற்கட்ட பார்வை. மேலே பறக்கும்போது ஆதாரம் இல்லாம ஒரு எந்த ஆதாரமும் இல்லாமல் பிடிப்புகளும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த இடத்துல பறக்கும்போது கீழே விழுவுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால் விமானத்தில் வந்து விபத்து நடக்கிறதுங்கிறது எதிர்பார்க்க வேண்டியது. நான் வந்து எனக்கு விமான பயணம்னா ரொம்ப பயப்படுவேன். யூஎஸ்க்குலாம் போயிருக்கீங்க, உலக நாடுகள்லாம் சுற்றி வந்திருக்கீங்க. ஏறி உக்காந்தன்னா எப்படா இறக்கி விடுவாங்கிறத தவிர பக்கத்தில் இருக்கவங்க வந்து பேச்சு கொடுத்தாங்கன்னா பேச்சு கூட மாட்டேங்க. அதான் அந்த பயத்தினால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, விமானத்தில் அந்த பயணிகள் ரொம்ப பயப்படுறாங்கன்னு சொல்லி ஆரம்ப காலத்தில் வேற நல்ல விமான பயணங்கள்லாம் அதிகமாக வர ஆரம்பித்தவொடனே பறக்கும் போதே சினிமா போடுறது. சினிமா போடும்போது எல்லா பக்கத்துலையும் இருட்டாக்கிடுவாங்க. இருட்டாக்கிட்டு போது விமானம் பறக்கிறதே தெரியாது. சினிமா நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த விமான பயமே கொஞ்சம் குறைஞ்சிடும். அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு
மது வகைகள் கொடுப்பாங்க. அந்த மதுவை குடிச்சிட்டு நல்லா கொஞ்சம் நினைவெல்லாம் இது பண்ணி இதெல்லாமே வந்து அந்த விமானத்தில் பறக்கும் போது ஏற்படுற அந்த பயத்தை போக்குறதுக்காக கொடுக்கறதா டைவர்ஷன், அதெல்லாம் டைவர்ட் பண்ணுறது டைவர்ஷன் டாக்டிக்ஸ். இதெல்லாம் வந்து கொடுத்தாலும் கூட நமக்கு அந்த பயம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா மேலே அந்த இடத்துல பறந்துக்கிட்டு இருக்கு, அது கீழே எப்படி வேணாலும் ஒன்று பறந்த சில செகண்ட்ஸ்லேயே வந்து இவ்வளவு மிகப்பெரிய ஒரு துயரம் ஏற்பட்டிருக்கு. டபுள் இன்ஜினுமே ஃபால்ட் ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமே இப்போ வல்லுநர்களால் சொல்லப்படுது. குறிப்பாக மே டே என்ற அந்த ஒரு கைவிட்ட நிலையில அந்த கண்காணிப்பு அறைக்கு வந்து அவர் வந்து பைலட் இது பண்ணுறதா சொல்றாங்க. இந்த மே டே சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? மே டேங்கிறது வந்து ஆபத்தில் இருக்கிறோங்கிறதுக்கான சங்கேத வார்த்தைகள். சங்கேத வார்த்தைகள் அதாவது ஒரு இந்த அதாவது எப்படி சொல்றது, என்ன இங்கிலீஷ்னு சொல்ல, ஒரு இந்த வேர்டு அது இட்ஸ் an beware பாஸ்வேர்ட் மாதிரி. ஓகே. மே டேனா நான் ஆபத்தில் இருக்கிறேன்னு அர்த்தம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாநாடு ஒன்று நடந்தது. அணிசேரான நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தினாங்க. ரஷ்யாவை கூட சேராமையும் அமெரிக்கா கூடவும் சேராத ஒரு அணிசேரா நாடுகள்னு ஒரு மாநாடு ஒன்று நடந்தது. பாண்டூங்கிற ஒரு நகரத்தில் நடந்தது. அது இந்தியாவிலிருந்து பல நாட்டு பிரதிநிதிகளை ஒன்றா சேர்த்து ஒரு பிளேனில் ஏற்றி போகிறாங்க. புறப்படும் போது அந்த பிளேனுக்கு பேர் வந்து காஷ்மீர் பிரின்சஸ்ன்னு பேர். அந்த பிளேன் போகிற வழியிலேயே வெடிகுண்டு வெடிச்சு அத்தனை பேர் இறந்துட்டாங்க. அப்போ அந்த அந்த ஃப்ளைட்டை ஓட்டுருந்த பைலட்டும் கோ பைலட்டும் தப்பிச்சிட்டாங்க. கடலில் விழுந்துருச்சு. அவங்க 30 மைல் நீந்தி அவங்க தப்பிச்சாங்க. அப்போ அவர் எழுதுறாரு, அந்த அனுபவங்களை எழுதும் போது அவர் எழுதுறாரு, அப்போ தான் எனக்கு இந்த மேடையை பற்றி தெரிஞ்சது. காஷ்மீர் பிரின்சஸுங்கிறது பொதுமக்களுக்கு சொன்ன பெயர். அதனுடைய டெக்னிக்கல் பெயர் வந்து விக்டர் எக்கோ பாபா. அந்த பேரில் தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. காஷ்மீர் பிரின்சஸுங்கிறது மக்களுக்காக சொல்கிற பெயர். அவர் சொல்கிறாரு, வெடிகுண்டு வெடித்த உடனே விக்டர் எக்கோ பாபா மே டே அப்படிங்கிறார். ஆபத்தில் சிக்கிறவங்களை காப்பாற்றுங்க. இன்னைக்கு வரலாம் ஆகாயத்தில் வெடி விபத்து நடந்தாவோ ஒரு விமானம் உழுதுனாவோ போய் காப்பாற்றுறதுக்கு இன்னைக்கு வரலாம் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. அந்த தொழில்நுட்பம் இல்லை. இன்னைக்கு அந்த தொழில்நுட்பம் வரல. இன்னைக்கு வரல நம்மக்கிட்ட இருக்க ஒரே ஆயுதம் வந்து பேராசூட் தான். பேராசூட் வந்து நீங்கள் அணிய தெரியாமல் அணிஞ்சிங்கன்னா அதுலேருந்து அப்படியே விரியாமல் போச்சுன்னா உளுந்து செத்து போகும். அதுவும் இருக்குது. அது அணிய தெரியறதுக்கு பயிற்சி வரும். அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அதனால தான் பேராசூட் இருந்தால் கூட கொடுக்கறது இல்லை. அதனால் விமான பயணங்கிறது வந்து ஆபத்து வந்து அடிப்படையாக வச்சத்தான். ஆனால் இந்த சம்பவம் நடந்தது வந்து சோகமான சம்பவம். அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நிறைய நடந்திருக்குது. பல சில எனக்கு அகமதாபாத்தில் எனக்கு ஒரு ஏற்பட்ட ஒரு இதே அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? அகமதாபாத்தில் வந்து WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது. அதில் இந்தியா சம்மந்த இது பிரதிநிதி நீங்கள் போனீங்க. நான் தான் கலந்துக்க வேண்டியதாக இருந்தது. நான் சென்னையிலேருந்து போகிறேன். சென்னையிலேருந்து அகமதாபாத்துக்கு ஸ்ட்ரைட் ஃப்ளைட்டு கிடையாது. பாம்பேக்கு போய் பாம்பேலேருந்து அகமதாபாத் போகும். பாம்பேக்கு போயிட்டேன். அன்னைக்கு புயல் அடிக்குது. அகமதாபாத் குஜராத்தில் பயங்கர புயல். எல்லா ஃப்ளைட்டும் கேன்சல். நான் என்னடா பண்ணுறது, அப்படியே அங்கே உட்காந்துருக்கு, லவுஞ்சில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கேன்சல் பண்ணுறதா திரும்பி போகிறதா ஒன்றும் தெரியாமல் தடுமாறிட்டு உட்காந்துட்ருக்குறேன். அந்த நேரத்தில் பல பேர் அகமதாபாத் பயணிகள் வந்து டிக்கெட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிட்டாங்க. 40 பயணிகள் தான் பாக்கி நிற்கிறோம். நான் என்ன நினச்சேன், எப்படி கேன்சல் பண்ணிடுவாங்க, மறுநாள் வெதர் எல்லாம் சரி ஆனதுக்கப்புறம் விடுவாங்க, அப்புறம் அனுப்புவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இந்த ஒரே ஃப்ளைட்டு மாத்திரம் பறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஏறி உக்காந்தா இன்னைக்கே உயிரோடு இருக்கிறேன், அவ்வளோதான். இப்படிதான் பறந்ததுன்னு கிடையாது. 1 மணி நேரம் ஃப்ளைட்டு, 45 நிமிஷம் தலைகீழா இப்படி பரண்டு உழுவுது, எழுந்து இப்படி போகுது. முடிஞ்சிருச்சு வாழ்க்கை அப்படின்னு முடிச்சுட்டேன். இப்போ கடைசியில் அகமதாபாத்தில் இறக்கி விட்டா ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் எல்லாம் வந்து எங்களை ரிசீவ் பண்ணாங்க. சாரின்னு சொல்லி எல்லாம் கேட்டு இது பண்ணாங்க. நான் போய் அந்த கமிட்டியில் போய் உக்காடுறேன். அத்தனை பேர் வெளிநாட்டுக்காரர்கள். ஃப்ளைட்டு வந்துதான்றாங்க. எப்படிப்பா வந்தது? இவ்வளவு மோசமான வானிலை, அகமதாபாத்தில் ஊரில் இருக்கிற எங்களுக்கு அந்த காற்று தாங்கல, நீ எப்படி வந்த அப்படின்னு. அத்தனை பேர் இந்த மாதிரியான சூழ்நிலையில் எப்படி பிளானை ஓட்டணும்?
எப்படி அனுமதிச்சாங்கன்னு ஒரு கேள்வி வந்து விஷுவலாக ஆக்குனாங்க. அது மாதிரி பல சந்தர்ப்பங்கள் எனக்கு நடந்திருக்கு. பிளேனில் அது சில பகுதிகள் நீங்கள் இந்த அசாம் பயணம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கல்கத்தாவில் ஃப்ளைட் ஏறினீங்கன்னா கவுஹாத்தி ஃப்ளைட் வந்து ஒரு 3/4 மணி நேரம் தான். அது அந்த கவுஹாத்தி நெருங்க பிளேனு எங்கே போய் எங்கே வருதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆபத்தான பயணமாக இருக்கும். அதே மாதிரி தான் ஆமாம், கவுஹாத்தியிலேருந்து மணிப்பூர் போகிறேன், தலைகளாவெல்லாம் பறக்குது. அதெல்லாம் வந்து அதெல்லாம் அந்த விமானிகளுக்கு அது பழக்கம், அவங்க சர்வசாதாரணமாக அதை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அது மாதிரி இருக்குது. பட் இது வந்து ஒரு துர்பாக்கியமான சம்பவம். இதுக்கெல்லாம் காரணங்கள் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் எல்லாம் சொல்கிற அத்தனை காரணமும் ரைட்டாக இருக்கலாம், அத்தனை காரணமும் தப்பாக இருக்கலாம். ஆனால் என்ன ஒரு சோகம், குடியிருப்பு பகுதியிலே விழுந்திருக்கு. ஆமாம், அங்கேயும் டாக்டர்கள், மருத்துவ கல்லூரி மாணவர்களாக வேற இருந்திருக்காங்க. ஆமாம். இப்போ சார் இப்போ அந்த கம்யூனிகேஷன் குறிப்பாக இறுதி அந்த செகண்ட்ஸ்லாம் வந்து கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க, குறிப்பாக த்ரூ பிளாக் பாக்ஸ் என்ற அந்த இதன் மூலியமா அப்படின்னு டெக்னிக்கலாக சொல்கிறாங்க. இந்த பிளாக் பாக்ஸ் மூலியமா இப்போ தற்போது வந்து பிளாக் பாக்ஸும் வந்து இப்போ கிடைக்கப்பட்டிருக்கு, அது வந்து இன்வெஸ்டிகேஷன் அண்டர் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இது போக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? என்ன இது, அதாவது பிளாக் பாக்ஸுங்கிறது வந்து அந்த பாக்ஸ் மாத்திரம் நெருப்புலையெல்லாம் எரியாது, எதுலையுமே எரியாது, தண்ணியிலே இதாகாது. அந்த மாதிரி ஒரு செஞ்ச இது. இவங்க பேச அது ரெக்கார்ட் ஆகிடும். அவங்க அந்த நேரத்தில் பேசுகிற மனநிலையில் பைலட் இருந்தாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒன்று மாத்திரம் வந்து தெளிவாக கேட்டிருக்குது, நாம எல்லாரும் சாக போகிறோம்னு அந்த பைலட் கத்தியிருக்காரு. அது மாத்திரம் ரெக்கார்ட் ஆகிடும். ஓகே ஓகே, அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? தானே சாகரன்னும் போது ஒரு சின்ன தகவல் வந்து எனக்கு ஒரு நண்பர் சொன்னார். அவர் வந்து ஏர்ஃபோர்ஸில் இருந்தவர், இன்னைக்கு காலையில் பேசிக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு கண்டக்டர். அவர் என்கிட்ட சொன்னார், மொரார்ஜி தேசாய், அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் இந்த மாதிரி பெரிய விஐபிகள்லாம் பறக்கிற விமானத்தில் பறக்கிறாங்கன்னா அந்த பிளேனை வந்து முந்தின நாள் ஒரு தடவை அந்த ரூட்டில் ஓட்டி பார்ப்பாங்க. ஓட்டி பார்த்துட்டு எல்லாம் எல்லாம் அந்த இதெல்லாம் காலநிலையெல்லாம் மாற்றி புயல் அடித்தா என்ன ஆகும், மிஷின் எல்லாம் செக் பண்ணி தான் அந்த பிளேனை கொண்டு வருவாங்களாம். இவ்வளவும் பண்ணி மொரார்ஜி தேசாய் ஏறின ஃப்ளைட்டு, பிரைம் மினிஸ்டர் ஏறின ஃப்ளைட்டு புறப்படுது. செக் முந்தின நாள் பூரா செக் பண்ணியாச்சு. புறப்படுறாரு, பாதி வழியில் ஒரு பகுதி இதாகிடுச்சு, பொழந்துக்குச்சு. வேற வழியே இல்லை, மொரார்ஜியை காப்பாற்றணும்னா நோஸ் டைவ் பண்ணணும். அப்படியே நேராக செங்குத்தியாக கீழே வந்து பூமியில் குத்திக்கிட்டாங்க, பின்னாடி தப்பிக்கலாம். அதுதான் ஒரே வழி. அவங்க பைலட்டு கடைசியில் என்ன சொல்ல, எங்கள் உயிரை கொடுத்து பிரதம மந்திரியுடைய உயிரை காப்பாற்றுகிறோம்னு சொல்லி நோஸ் டைவ் பண்ணி அந்த 3 பைலட்டு சேர்ந்து போயிடலாம். மொரார்ஜி அந்த கதவை திறந்துக்கிட்டு 20 அடி உயரத்துலேருந்து குதிச்சு 90 வயசு 90 வயசு ஓடுறாரு. ஓடியாரது அப்படியே காட்டுறாரு. இது அவர் சொன்னார், இவ்வளவெல்லாம் நம்ம பண்ணி தாங்க பிளேனை எடுக்கிறோம், அதையும் மிஞ்சி நமக்கு நடக்குது, என்ன பண்ண முடியும்? அதாவது அந்த பிளேன் அப்படி தப்புன்னு ட்ராப் ஆகும், அதுக்கு பேர் தங்குன்னு பேரும். அந்த தங்கு வந்து எப்படி சமாளிக்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தா நம்ம போகிறோம். பட் இருந்தாலும் அதையும் தாண்டி இதாகிடும், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் பிளேனில் ஏறும்போது எனக்கு என்ன வரும்னாக்கா, அது எடுப்புலேயே அபசகுணம் முடிச்ச மாதிரி அந்த ஏர் ஹோஸ்டஸ் வந்து சீட் பெல்ட் போடுறத சொல்லிட்டு உடனே லைட் பெல்ட் எப்படி மாட்டுறதுன்னு சொல்லுவாங்க. பிளேன் விழுந்துருச்சுன்னா, கடலில் விழுந்தா லைட் பெல்ட் எப்படி போடுறது, என்னத்துக்கு அதை சொல்கிறேன், புறப்படும் போது அபசகுணமாக சொல்லுவேன். அப்போவே எனக்கு மூஞ்செல்லாம் வெளியேறி போயிடும், பேசுற மாதிரி ஆகிடுவேன். அப்போ ஒரு தடவை என்னுடைய கோ பேசஞ்சர் அந்த பொண்ணு எல்லாம் சொல்லிட்டு பிளேன் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. அந்த பொண்ணு வந்தது ஏர் ஹோஸ்டஸ், அதை கூப்பிட்டாரு, ஏமா இப்போ நீ கொடுத்துருக்கே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம், இதை வச்சு எத்தனை பேர் பொழைச்சிருக்காங்கன்னு சொல்லிச்சு. என்னுடைய கடமை சார்ந்துச்சு, எத்தனை பேர் பொழைச்சிருக்கலாம் அந்த நேரத்தில். அது அங்கே யாருக்கு ஞாபகம் வரும்? ஆமாம், இதெல்லாம் இருக்குது. அதான் அகமதாபாத் போன போது எனக்கு ஏற்பட்ட அனுபவம் தான். எனக்கு பக்கத்தில் ஒரு நடுத்தர வயது மாது, அவங்க என்ன இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க, காப்பாத்துங்கன்னாங்கிறாங்க. அம்மா நான் என்னத்த வேற வழியா எனக்கு தெரியாத கத்தி என்ன பண்ண போறீங்க, நீங்க ஏன் பேசாம இரு, என்னால் பேசக்கூட முடியலம்மா, உங்களோட அதிகமாக பயந்துருக்கிறேன், அவ்வளோதான் எங்களால் முடியுது. இதை வந்து
இதில் எதையுமே சொல்ல முடியாது. ஏன் நடந்ததுங்கிறதுக்கான காரணங்கள் இல்லை. ஏன்னா விமானத்தில் போகும்போது ஏன் முழுவுலங்கிறதுக்கு தான் காரணம் பார்க்கணுமே ஒழிய முழுவதுக்கு காரணம் ஆயிரங்கள் இருக்கலாம். இப்போ குறிப்பா இப்போ அமெரிக்காவை சேர்ந்த ஒரு விமானத்துறை வல்லுநர் அவர்கள் வந்து ஒரு பிரத்யேகமா ஒரு பேட்டி கொடுக்கும் பொழுது அவர் குறிப்பிட்டிருக்கிறார், இந்த ரகமான விமானம் போயிங் விமானம் இதுல வந்து பல ப்ரொடக்ஷன்லயே பல குறைபாடுகள் இருக்கு, குளறுபடிகள் இருக்கு. இது பல முறை நான் எச்சரிச்சிருக்கிறேன். அவங்க வந்து உதாசீனப்படுத்தியிருக்காங்க. இது வந்து உடனே அந்த வேலையை காட்டாது. லாங் டேர்ம்ல நீங்க அதை பயன்படுத்தும் போது நிச்சயமா அது வேலையை காட்டும். அதனுடைய எதிரொலியா தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியாகவும் இதை பார்க்க வேண்டியது இருக்கா? விமானிகள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ், பட் ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியாகவும் இதை வந்து அணுக வேண்டியது இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லைங்க, அதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் என்ன கதை வேணாலும் சொல்லலாம். நான் கூட ஏதாவது மூவிங் ஃபார்வர்டு இந்த மாதிரி வரக்கூடாது இல்லை சார். நான் கூட கதை விடலாம். அகமதாபாத்தில் வந்து ஆகாயத்தில் மேகங்களே கிடையாது, அங்கே எப்படி பிளேன் ஓட்டலாம், நான் ஏற்கனவே சொல்லியிருந்து ஓட்டினாங்கன்னு ஏதாவது கதை கூட்டலாம். நடந்து போனதுக்கு பிறகு ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லலாம், அது வேற விஷயம். அது வந்து பாம்பேலேருந்து அகமதாபாத் போகிற ஃப்ளைட்டோ அகமதாபாத்லேருந்து டெல்லிக்கு போகிற ஃப்ளைட்டோ இல்லை, 10 மணி நேரம் பறக்கிற லண்டனுக்கு போகிற ஃப்ளைட்டு. 9 மணி. அவ்வளோ பெரிய பிளேன், அவ்வளோ தூரம் பறக்கிற பிளேனை வந்து எல்லாம் கரெக்டாக பார்த்து தான் அமைச்சிருப்பாங்க. 1 மணி நேரத்துக்கு போகிற பிளேன்னாக்கா கொஞ்சம் அசட்டையாக இருக்கும். 10 மணி நேரம் பறக்க வேண்டிய ஒரு ஃப்ளைட்டை வந்து அவ்வளோ அசட்டையாக அனுப்ப மாட்டாங்க. எல்லாம் பார்ப்போம், அதான் ஃபுட் பேக்கிங்லேருந்து எல்லாமே பார்த்து தான் வைக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணுறாங்க. யாருமே வந்து ஒருத்தரை கொல்லணும்னு போக மாட்டாங்க, அதுக்காக போக மாட்டாங்க. அது அலட்சியத்தினுடைய எதிரொலியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அலட்சியத்தினுடைய எதிரொலியா எது வேணாலும் சொல்லலாம். இன்னைக்கு கட்டுறம் சாட்டி எவனோ வேணாலும் படுத்திக்கலாம். இதை வச்சுட்டு எதிரிகளுடைய இது எதை வேணாலும் கதை. ஏன் இந்த கேள்வி நம்ம அழுத்தமா கேட்கறோம் அப்படின்னா, உயிர் பிழைத்த அந்த பயணி ஒருவர் அவர் பேட்டி கொடுக்கும் பொழுது சொல்லியிருக்கிறாரு, உள்ள வந்து சர்வீஸ் ரொம்ப புவரா இருந்துச்சு, ஏசி வந்து ஒர்க் ஆகலை, அது மாதிரி சேர்ஸ் வந்து ப்ராப்பரா இல்லை, ரொம்ப புவரான சர்வீஸாக தான் இருந்துச்சுன்னு சொல்லி அவரே வந்து சொல்லியிருக்காரு. ஏறும்போதே அவ்வளோ டிசப்பாயின்மெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அது ஏர் இந்தியாவுக்கு அது கைவந்த கலை. ஏன்னா நான் சிங்கப்பூர்லேருந்து வர்றேன், நான் ஏர் இந்தியா ஃப்ளைட்டை எப்பவுமே அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா அவங்க தென்னாட்டுக்காரர்களை கேவலப்படுத்துவாங்க ஏர் இந்தியாவில். நிறையா நடக்கும். ஒரு மாதிரி ஸ்பீக்கிங் ஹிந்தி எப்படின்னா, தென்னாடுன்னு தெரிஞ்சாக்கா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அப்புறம் கடைசியாக தான் நமக்கு உணவெல்லாம் நம்மளை வந்து உதாசீனம் அந்த மாதிரி ரொம்ப கேவலப்படுத்துவாங்க. அதனால் அந்த ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் ஏற அந்த தடவை சிங்கப்பூர்லேருந்து வரும்போது என்ன ஆச்சுன்னா, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து கெட்டு போச்சு. மாற்று ஏற்பாடாக வந்து ஏர் இந்தியாவில் ஏறணும். அதெல்லாம் தான் ஏர் இந்தியாவில் ஏற வேண்டியது. ஏறி என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்னா விசேஷமான சீட்டெல்லாம் இருக்குது. போய் அதில் உக்காந்து இப்படி சாஞ்ச பாருங்க, சீட்டோட கவுந்து கீழே விழுந்து. அப்படியே கவுந்து பேக் சீட்டு இது ஆகல, அப்படியே பிடிக்கிட்டு கீழே விழுந்துட்டேன். உடனே ஓடியாந்தாங்க. ஐயோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல, எக்கானமி கிளாஸ் இல்லை, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சீட்டு பிடிக்கிட்டு கீழே விழுந்துட்டேன். அப்புறம் வந்து இது பண்ணி அப்புறம் வேற சீட்டு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸே இந்த லட்சணத்தில் தான். அப்புறம் உணவு கொடுக்கும்போது அந்த இது வைக்கணும், பன்னு வைக்கணும். பன்னு வச்சு அதுக்கு மேலே இது கேபேஜ் இது மாதிரி பர்கர் மாதிரி இது பன்னே வைக்காம இலை தலை எல்லாம் வச்சு கொடுத்து வச்சுட்டாங்க. மேலே இலையெல்லாம் மூடி இருந்தது, முட்டைக்கோசு இலை அது இதெல்லாம் வந்து பன்னு உள்ளே இருக்குதான்னு நான் தேடிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு வேற ஹோஸ்டஸ் வந்து என்ன தேடுறீங்க, பன்னு தேடிட்டு இருக்கிறேன் மாடு மாதிரி, ஐ எம் கேசிங் அப்படியே மாடு மாதிரி பேசிட்டு. அதுக்கு சிரிப்பு ஒரு பக்கம் வச்சா கொடுத்தா வச்சு சொல்லு. இந்த மாதிரியான விஷயமெல்லாம் நடக்கும் அங்கே இதில். அவ்வளோ. அப்புறம் வந்து எதுவுமே வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே காசு, குடிக்க தண்ணி, அப்புறம் வந்து உணவு டிக்கெட்டில் எவ்வளோ பண்ணியிருக்காங்களோ அதுக்கு மேலே எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதே நீங்கள் வந்து மற்ற ஃப்ளைட்டில் எல்லாம் போனீங்கன்னா வண்டி தள்ளிக்கிட்டு வருவாங்க, என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டே வருவாங்க. என்ன இருக்குதுன்னு கேட்டோம்னா இது இருக்குதுன்னு எல்லாமே ஃப்ரீ. எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். நான் வந்து சென்னையிலேருந்து லுஃப்தான்சா ஃப்ளைட்டில் டெல்லியில் போய் இறங்கிட்டேன். டெல்லியில் ஃப்ளைட்டு மாற்றி நான் அமெரிக்கா போவேன். அந்த ஃப்ராங்க்ஃபர்ட் இது ஃப்ராங்க்ஃபர்ட் போகிறேன். சென்னையிலேருந்து டெல்லி போகிற ஃப்ளைட்டில் எனக்கு லிக்கர் கொடுக்கும்போது விஸ்கி ஸ்காட்ச் வித்தவுட் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஃப்ராங்க்ஃபர்ட் ஃப்ளைட்டில் ஏறுறேன்.
அந்த half அன் ஹவர் கழிச்சு அந்த சர்ஃபிங் ஆரம்பிச்ச போது அந்த என் சீட் நம்பரை பார்த்துட்டு ஸ்காட்ச் வித்தவுட் ஐஸ் அப்படின்ச்சு அந்த பொண்ணு. அந்த அளவுக்கு அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே. இந்த அளவெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஃப்ளைட்ல எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து ஏர் இந்தியாவில் ஏறணும்னாக்கா தண்ணியை தவிர மிச்சம் எதுக்கு எடுத்தாலும் காசு. அதில் அடுத்த கேவலம் என்ன தெரியுங்களா? இந்தியன் கரன்சி வாங்க மாட்டாங்க, அமெரிக்கன் டாலர் தான் கொடுக்கணும். யூஎஸ் டாலர் தான். சொந்த நாட்டு கரன்சியை வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரே விமான இது கம்பெனி வந்து ஏர் இந்தியா. ஏர் இந்தியா. ஓ, வந்து லுஃப்தான்சாவெல்லாம் இருக்குது. அமெரிக்கன் டாலர் கொடுத்தா கூட யோசனை பண்ணுவாங்க. ஜெர்மன் டாய்ஷ் மார்க் டிஎம் கொடுத்தோம்னா வாங்கிக்குவாங்க. எங்க காசுன்னு. ஓகே. ஏர் இந்தியா தான் இங்க இந்தியா கரன்சியை வந்து கேவலப்படுத்துற ஒரு தன்னுடைய சொந்த நாட்டு கரன்சியை கேவலப்படுத்தும். அரசு கட்டுப்பாடுல இருக்கும் போதே இப்படி இருந்திருக்கா சார்? இவ்வளவு கேவலமா? ஓஹோ. இதெல்லாம் வந்து அதில் இருக்கிற குறைபாடுகள். சினிமா ஹிந்தி படம் போடுவாங்க உள்ள போனோம்னா, மற்றவங்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் படமோ ஏதோ படுவாங்க. எல்லாத்துக்கும் பொதுவான படங்கள். இன்னும் சொல்ல போனால் லுஃப்தான்சாவெல்லாம் மெனு கார்டெல்லாம் தமிழ்லேயே இருக்கும். இது பிரிட்டிஷ் ஏர்வேஸில் எல்லாம் ஏறினீங்கன்னா தமிழில் இருக்கும். பிரிட்டிஷ் ஏர்வேஸில் தமிழில்? ஆமாம். ஓ, சென்னையில் ஏறினீங்கன்னா தமிழில் இருக்கும். அந்த அனௌன்ஸ்மெண்ட் கூட தமிழில் வரும். ஏர் இந்தியாவில் ஹிந்தியில் தான் வரும். ஓ, அந்த அளவுக்கு அவங்க விருப்பம் காட்டுவாங்க. அதனால நான் ஏர் இந்தியாவில் ஏறினதே கிடையாது. எக்ஸம்ஷன் எல்லாம் உங்களுக்கு மாற்றி போட்டதுனால ஏற வேண்டியது கட்டாயத்தில். இதெல்லாம் வந்து அவர் சொல்றது எதுவுமே ஆச்சரியம் இல்லை. ஏர் இந்தியா நல்லா இருந்ததுன்னு சொன்னாரு தான். அது ஏசி ஒர்க் பண்ணாதுங்கிறது நாங்கள் பல சமயங்கள் அதை அனுபவிச்சோம். இப்போ இந்த டெத்து ரொம்ப மேசிவ் டெத்தாக இருக்கு. போன அவ்வளோ பேருமே இறந்துருக்காங்க ஒருவரை தவிர. அப்புறம் இப்போ இதற்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம், கேரளாவில் இதே ஏர் இந்தியா விமானம் வந்து தரையிறங்கும் பொழுது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதில் 21 பேர் தான் மரணம் அடைஞ்சிருந்தாங்க. உங்களுடைய அனுபவத்தில் இந்த மாதிரியான ஒரு மேசிவான ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, ஒரு தடவை கனடாவிலேருந்து புறப்பட்ட ஒரு பிளேனு முக்கால்வாசி பேசஞ்சர்ஸ் வந்து சென்னை சார்ந்தோம். ஓ, அது அப்படியே அண்டார்டிக் ஓஷனில் விழுந்து. அண்டார்டிக் ஓஷனில் அப்படியே விழுந்துருச்சு. அதில் என்னன்னா, அந்த இடம் வந்து விபத்து நடந்ததே கிடையாது. ரொம்ப சேஃபான இது ரூட்டு. அதில் விழுந்து இதில் பூராவுமே நம்முடைய சென்னையை சேர்ந்தவங்க நிறைய பேர். இது நடந்தது வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் வந்து எங்கள் சேலத்துக்காரங்க ஒரு 15 பேருக்கு மேலே ஃப்ளைட்டில் வந்து எல்லாம் என்னுடைய நண்பர்கள். இதெல்லாம் நிறைய நடந்துருக்குது. அப்போ வந்து இளையராஜா வந்து அப்போ பாப்புலர். அவர் அந்த ஃப்ளைட்டு போய் உழுவுற ஃப்ளைட்டுக்கு அடுத்த ஃப்ளைட்டில் இவர் ஏறுறாரு. அவர் எழுதுறாரு, அந்த பிளேன் விழுந்துருச்சுன்றாங்க, நாங்கள்லாம் போகிறதா வேணாமான்னு யோசனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் தான் சொன்னாங்க, அந்த பிளேன் விழுந்தா இது உழுவுங்கிறத உயிரை பிடிச்சிட்டு வந்து சேர்ந்தேன். அந்த ஷாக் எனக்கு மைண்டில் இருந்தது. இது எல்லாத்துக்குமே வர்றது. விமான விபத்துங்கிறது மாத்திரம் இல்லை, தரைவழி போக்குவரத்துல மாத்திரம் என்ன விபத்து என்ன குறைச்சலாம். ஓகே ஓகே. இறுதியான ஒரே கேள்வி சார், இப்போ இந்த ஏற்படக்கூடிய இந்த இன்சிடென்ட்டுக்கு அரசு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், அரசுக்கும் இதுல வந்து சில பங்குகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கும். எதுவா இருந்தாலும் நம்ம அரசு வந்து இது சொல்லித்தான். அந்த மாதிரி ஒரு ஏர்போர்ட்ல இருந்து டேக் ஆஃப் ஆகி உடனே உழுவுது அப்படிங்கிற அளவுல எப்படி நடந்ததுங்கிறத விசாரிச்சுதான். அதனால ஆகக்கூடிய பலன்கள் இல்லை. அடுத்த பிளேன் அந்த மாதிரி ஆகக்கூடாது, எச்சரிக்கைக்காக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அவங்க தானே ஏவியேஷன் மினிஸ்டர், அவங்க தான். ரெடி பண்ண என்ன ஸ்டாலின் ஒடிக என்ன ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே ஓகே, நிச்சயமா சார். இந்த நடந்தக்கூடிய துயர சம்பவத்து சம்பந்தமாக எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நமது இ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.